Hello friends, welcome to TNPSC Tilagam 2026. ஆக்சுவலாக வந்து நம்ம திலகம் பேட்சோட டே 1 இன்றைக்கி தான் ஸ்டார்ட்டு. ஆல் தி பெஸ்ட், எல்லோரும் நல்லா படிங்க. நான் நேற்று நேற்று நைட்டு வந்து உங்களுக்கு வீடியோ ரீச் ஆயிடுச்சு, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதனால் பரவாயில்ல. இன்றைக்கி உங்களுக்கு தேவையான டாபிக் நேற்று நைட்டே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அதை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அளவாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே, இன்றைக்கே ஓவராக டம்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் லிபரல் ஸ்டடியாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அதுக்காக வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? லிபரலாக இருக்குது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. அது 1 or 2 நீங்கள் காதில் நல்லா கேளுங்க. ஓகே? ஏன்னா நான் வந்து இப்போ இந்த அளவுக்கு என்னோட நோட்ஸ் இருக்காது. நான் ஃபஸ்ட்டில் நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 4 பேஜில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படிங்கிறத டோட்டல் சிலபஸும் நான் கவர் பண்ணிடுவேன். அப்படி தான் என்னோட நோட்ஸ் போன வருஷம்லாம் இருந்துச்சு. இந்த வருஷம் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறையா வந்து என்னையை நம்பி படிக்கிறவங்க நிறைய பேர் ஃப்ரெஷர் இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்தாலும் புரியாது. அதனால் வந்து நான் வந்து ஒவ்வொரு இதையும் வந்து நான் எழுதி உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்தளவுக்கு நான் என் கையால் எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து அவுட் சோர்ஸும் சேர்த்து நம்ம உள்ள படிக்கிறதுனால ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே அந்தந்த இடத்துலையே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஆனால் வந்து நீங்கள் வீடியோ வந்து ட்வைஸ் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் நோட்ஸ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் 2 டைம் வீடியோ கேளுங்க, நோட்ஸ் பிடிஎஃப் அனுப்பிவிடுவேன்ல, அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வீடியோ எதுக்காக கேளுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, சில இடங்களில் வந்து ஒரு டாபிக் புரியலை அப்படின்னா அதோட பேசிக் என்ன, அது எப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோலாம் கொடுத்துருப்பேன். அது தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்து பின்னாடி கொஞ்சம் பேக் போய் அதோட பேக் இது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். பேசிக் அது எதுலேருந்து இங்கே வந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். அது வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸில் இருக்காது. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் காதில் கேட்டுட்டிங்கன்னா தான் அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு கோர்வையாக படிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2 டைம் கேட்டுட்டு ஓகே இவ்வளோதானா ஸ்டோரி, அப்போ நம்மளோட அந்த முக்கியமான இயர்ஸு அந்த நேமு இதெல்லாமே நமக்கு என்ன தேவையோ அதை பிடிஎஃப் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நீங்கள் கரெக்டான வேலை போயிட்டுருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock உங்களுக்கு வந்து டே 1 டாப்பிக்கு உண்டான டோட்டல் ஒன்லைனர், அதாவது இதை எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒன்லைனராக க்ரியேட் பண்ணி நான் வந்து ஒரு வாய்ஸ் மாதிரி வீடியோவாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து நீங்கள் காதில் கேட்டுக்கிற மாதிரி வாய்ஸாக கொஷின் ரீட் பண்ணி இதுக்கு ஆன்சர் அப்படின்னு ரீட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இது வந்து எதுக்காக அப்படின்னா, இது டெஸ்ட்டு மாதிரியா அப்படின்னு கிடையாது. நீங்கள் ரிவிஷனுக்காக இப்படி இன்றைக்கி நம்ம படித்த டாப்பிக்கில் இதெல்லாம் தான் ஒன்லைனரு, இப்படியெல்லாம் தான் கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி படித்த டாப்பிக்கில் என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க